ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்டிங் வெப் ஆப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவர்சிங் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படின்னா, இந்த ஹலோன்ற வேர்டை வந்து அரேயில் இருக்கிற வேர்டை வந்து அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இங்கே என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வேறு எந்த அரேவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற இந்த எஸ் என்ற அரேலேயே வந்து நம்ம வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா, ரிவர்ஸில். ஸோ இங்கே வந்து சேம் நான் வந்து பாயிண்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஐன்ற ஒரு பாயிண்டர் எடுத்திருக்கேன், ஜேன்ற ஒரு பாயிண்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐ அண்ட் ஜேவை வந்து அப்படியே நான் வந்து ஸ்வாப் பண்ணிப்பேன். இப்போ கரண்ட்டாக வந்து நான் பாயிண்டர் எப்படி எடுத்திருக்கேன், ஐ வந்து 0, ஜே வந்து கடைசி வேல்யூவில், ஸோ எஸ் டாட் லென்த் -1. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் ஒரு வைல்ட் ரூட் ரன் பண்ணிவிட்டு அந்த வைல் லூப்பில் வந்து என்ன கண்டிஷன் எழுத போகிறோன்னா, ஐ லெஸ் தென் ஜே. ஓகேங்களா, இந்த ஐயும் ஜேவும் வந்து லெஸ் தெனாக இருக்கிற வரைக்கும், விச் மீன்ஸ் இந்த 0. ஓகேங்களா, இந்த 0 and 4. ஸோ 0 இப்படி நவுத்திட்டு போயிட்டே இருப்போம், ஜே வந்து பின்னாடி இருந்தே நவுத்திட்டு வந்துகிட்டே இருப்போம். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணணுமா வேணாமான்றது நம்ம இந்த பாயிண்டர் மூவ்மெண்ட்டை வச்சு டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு ஐ லெஸ் தென் ஜே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, போட்டுட்டு இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்வாப் பண்ணணும். எதை ஸ்வாப் பண்ணணும், ஹெச்சையும் ஓவையும் ஸ்வாப் பண்ணணும். அப்போது ஸ்வாப் பண்ணுறதுக்கு டெம்பரரியாக ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எஸ் ஆஃப் ஐ வேல்யூவை வந்து நான் வந்து அதில் போட்டுக்கிறேன். விச் மீன்ஸ் ஹெச் வேல்யூவை வந்து டெம்பரரி இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் லெட் எஸ் ஆஃப் ஐ, அதோட பிளேஸில் வந்து எஸ் ஆஃப் ஐ இருக்கிற பிளேஸில் வந்து நான் என்ன போட போகிறேன்னா எஸ் ஆஃப் ஜேவை வந்து போட போகிறேன். விச் மீன்ஸ் ஓ வேல்யூ. ஓ வேல்யூ வந்து ஸ்டார்டிங்கில் வந்துடும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து லெட் வராது. அடுத்து வந்து எஸ் ஆஃப் ஜே இருக்கிற இடத்துல நம்ம வந்து டெம்ப் வேல்யூ போட போகிறோம். ஸோ டெம்ப் வேல்யூவில் என்ன இருக்கும், எஸ் ஆஃப் ஐனா ஹெச் இருக்கும். ஸோ ஹெச் வந்து இந்த இடத்துல வந்துடும், ஓ வந்து இந்த இடத்துல வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரரி வேரியபிளில் வந்து ஹெச்சை போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்து எஸ் ஆஃப் ஐ இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட போகிறோம், எஸ் ஆஃப் ஜே போட போகிறோம். அடுத்து அது முடிஞ்சதுக்கப்புறம் எஸ் ஆஃப் ஜே இருக்கிற இடத்துல டெம்ப் வேரியபிள் என்ன இருக்கும், எஸ் ஆஃப் ஐ. எஸ் ஆஃப் ஐ வந்து என்னது, ஹெச். ஓகேங்களா, முடிஞ்சதுக்கப்புறம் வைல் லூப்பில் வந்து பாயிண்டரை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஜேவை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா, ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே டைமில் ஜே வந்து எங்கே இருக்கும்னா இங்கே இருந்த ஜே வந்து இங்கே டிக்ரிமெண்ட் ஆகும் தேர்ட் இண்டெக்ஸ்க்கு. இப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ தான், ஏன்னா 1 லெஸ் தென் 3. அப்போது இயும் எல்லாம் ஸ்வாப் பண்ணணும். அப்படின்னும் போது டெம்ப் வேரியபிளில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஐயை எடுத்து வச்சுக்கோம். எடுத்து வச்சுட்டு இயை எடுத்து வச்சுக்கோம். ஸோ ஜேயில் வந்து என்ன பண்ணோம், ஜே இருக்கிற இடத்துல வந்து ஐ இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து எல் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஜே இருக்கிற இடத்துல வந்து டெம்ப் வேரியபிள் விச் மீன்ஸ் இ வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்படி வந்து நமக்கு இப்போ மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு ஐயும் ஜேயும் ப்ளஸ் பண்ணுங்களேன். சாரி, ஐ ப்ளஸ் பண்ணோம், ஜே மைனஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் ஐ வந்து ப்ளஸ் பண்ணால் எங்கே போகும், இங்கேருந்து இங்கே போயிடும். ஸோ ஜே வந்து இங்கே இருக்கிற ஜே, இந்த எல்லில் இருக்கிற ஜே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவனும் சேம் இந்த மிட் பாயிண்ட்டுக்கு வந்துடுவான். கரெக்டுங்களா, இப்போ ஐயும் ஜேவும் என்ன ஆகும், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ வரும்போது என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். கரெக்டுங்களா, இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகிடும், ஃபெயில் ஆகிடும். ஸோ அப்போது இங்கே இந்த சென்டரில் இருக்கிற எல்க்கு வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹெச்இ எல்எல்ஓ வந்து ரிவர்ஸ் ஆகிடும்.
ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற எஸ்ல தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம் கரெக்டுங்களா. எஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஜே, எஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு டெம். ஸோ இன் பிளேஸ் விச் மீன்ஸ் இருக்கிற அரேல தான் பண்றோம், எக்ஸ்ட்ரா அரே எதுவுமே எடுக்கல. ஸோ இப்போ இந்த கோடை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு கோடை வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். கோடு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கொஸ்டின் செக் பண்ணி பார்த்தா ஓகே சப்மிட் பண்ணுறேன். ஸோ அக்செப்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இது நிறைய விதத்தில் சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யா.